வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2024 சமூகவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10x20 டாலர் ஏகபத்தியம் விளக்குக. கிழக்கு மற்றும் மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்களை கண்டறிந்து எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்தெழுதுக ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலநிலை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடு. இந்தியாவில் காணப்படும் மண்வளங்களின் பெயர்களை பட்டியலிடு. தகவல் தொடர்பு என்றால் என்ன? அதேமாதிரி தெரி என்றால் என்ன? தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் எழுதுக. நிதி மசோதா குறிப்பு வரைக. சார் உறுப்பு நாடுகளை பட்டியலிடு. தனிநபர் வருமானம் என்றால் என்ன? தொழில் முனைவோர் என்பவர் யார்? பனிப்போர் குறித்து எழுதுக. அடுத்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 10x5 50. மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், புதுப்பிக்க இயலும் வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள் ரொம்ப முக்கியம். தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. நகரமயமாக்கல் என்றால் என்ன? சிக்கல்கள் யாவை? தமிழ்நாட்டில் உள்ள மண் வகைகளின் பரவல் பற்றி விளக்குக. அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. முதலமைச்சரின் அதிகாரங்கள் பணிகள் வரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கட்டமைப்பு உருவாகுவதற்கான காரணம் அதன் நோக்கங்களை எழுது. உலகமயமாக்கலின் சவால்களை எழுது. ஜிஎஸ்டியின் அமைப்பை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 8x2 16. பன்னாட்டு சங்கத்தின் குறிக்கோள் யாவை? பன்னாட்டு சங்கத்தின் செயல்பாடு. காந்தியடிகள் மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்பதை ஆராயவும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் முதல் திருப்புதல் தேர்வுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதை மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.